ஆமாமா. இந்த சீரியல்னா என்ன, சினிமானா என்ன? எடுக்கிறவங்க அழுதா அது வந்து சினிமா, அதே பாக்குறவங்க அழுதா அது வந்து சீரியல். அடடா, ஊசி பூன்னா நரசு வேணும், காசு பூன்னா பர்சு வேணும், காப்பி பூன்னா சுகர் வேணும், கடலை பூன்னா சுகர் வேணும். அப்படியே உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும்னா பொண்டாட்டி வேணும், பொண்டாட்டி வேணும், பொண்டாட்டி வேணும். கடவுளே எனக்கு ஒரு ரூம் நிறைய தங்கத்தை கொடு. கடவுளே எனக்கு ஒரு ரூம் நிறைய வைரத்தை கொடு. கடவுளே அந்த 2 ரூமோட சாவி எனக்கு கொடு. ஏங்க நீங்க எப்பவும் என்ன சோப் யூஸ் பண்றீங்க? நான் சோப்லாம் யூஸ் பண்றது இல்லைங்க. ஏங்க? குளிச்சாதானே சோப்பு யூஸ் பண்ணுவேன். நமக்கு அந்த பழக்க வழக்கமே கிடையாதுங்க, நம்ம பரம்பரைக்கே கிடையாதுங்க. அட குளிக்காத பாண்டுரங்கம். ஏங்க நீங்க எப்பவும் என்ன சோப் யூஸ் பண்றீங்க? நான் சோப்லாம் யூஸ் பண்றது இல்லைங்க. ஏங்க? குளிச்சாதானே சோப்பு யூஸ் பண்ணுவேன். நமக்கு அந்த பழக்க வழக்கமே கிடையாதுங்க, நம்ம பரம்பரைக்கே கிடையாதுங்க. அட குளிக்காத பாண்டுரங்கம். என்னப்பா செனத்தவள, நேத்து பொண்ணு பார்க்க போன இடத்துல மயங்கி விழுந்துட்டியாமே, பொண்ணு என்ன அவ்வளவு அழகாவா இருந்துச்சு? அட இல்லப்பா பாப்பா, திடீர்னு என் பொண்டாட்டி எங்க வந்துட்டா. பாப்பா சோனியா எப்படி இருக்க? என்னத்த என் பொண்டாட்டி தொட்டத்துக்கெல்லாம் கோச்சிக்கிறாயா? அப்படி என்னத்த தொட்ட? அவ தங்கச்ச தொட்ட, அதுக்கு போய் கோச்சிக்கிறா. ஏமா சினிமாவுக்கு 2 டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். அப்படிங்களா? என்னங்க இப்ப வந்து சொல்றீங்க? நான் போய் கிளம்பி வர லேட் ஆகும்ல, இருங்க போறேன். ஏமா நீ இப்படிலாம் செய்வேன்னு தான் தெரிஞ்சுதான் நாளைக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். நீ இப்போ போய் ஓடாத்தினாதான் நாளைக்கு தூக்கிட்டு வருவேன். தம்பி, யானைக்கும் பூனைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? யானை பெருசா இருக்கும், பூனை சிறுசா இருக்கும். யானை காட்டுல வாழும், பூனை வீட்டுல வாழும். யானை சாணம் பெருசா இருக்கும், பூனை சாணம் சின்னதா இருக்கும். எப்படி? என்னங்க ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி எல்லாம் கார்ல வந்துட்டு இருந்தீங்க, இப்ப நடந்து வரீங்க? எல்லாம் உங்க டாக்டராலதான். எங்க டாக்டர் என்ன பண்ணாரு? ஆமா, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் காரை வித்துட்டேன். ஆனா நோய் குணமாவல. இன்னும் வேற எதை விக்கிறதுன்னு எனக்கே தெரியல. நல்ல ஹாஸ்பிட்டலு, நல்ல டாக்டர் விளங்கிடும். ஏப்பா இன்னைக்கு நைட்டு நம்ம ஓடி போயிடலாமா? யாருக்கும் தெரியாம. ஆனா எனக்கு தனியா வர பயமா இருக்கே. சரி, உன் தங்கச்சி கூட கூட்டு வா. யூடியூப் ஆரம்பிச்சு நம்மளுடைய நடிப்பு அப்படியே பிரமாதம். அப்படியே எப்படி சொல்றாங்க தெரியுமா? அப்படியே நடிப்புனா நடிப்பு, அப்படி நடிப்பு. நடிகர் திலக சிவாஜி கணேசன் நினப்பு மனசுல கமெண்ட்ல கழுவி ஊத்துறாங்க, காரி துப்புறாங்க. இவர் நடிக்கிறாராம். அதை விட நடனத்துல சும்மா நடன புயல் மாதிரி. அப்படியே எங்கடா இவ்வளவு நாள் இருந்துச்சு அப்படின்னு பைத்தியக்காரன் எப்படி ஆடுவாங்க அது மாதிரி இழுத்து ஆடிட்டு இருந்தது. தம்பி, யானைக்கும் பூனைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? யானை பெருசா இருக்கும், பூனை சிறுசா இருக்கும். யானை காட்டுல வாழும், பூனை வீட்டுல வாழும். யானை சாணம் பெருசா இருக்கும், பூனை சாணம் சின்னதா இருக்கும். எப்படி? என்னையா நேத்து நம்ம வீட்டுல திருட்டு போயிருக்கு, நீ எங்கதான் போயிருந்த? நான் வீட்டுல தாண்டி இருந்தேன், அதுவும் பாத்துட்டு தாண்டி இருந்தேன். தோத்துக்கிட்டு இருந்தா ஒரு சத்தம் போட மாட்டியா? சத்தம் போட்டா மாட்டிக்குன்னு சொல்லி வேலைக்கார தாண்டி வாயை போத்திட்டா. அன்பே, நீ என்னை லவ் பண்றதானே? ஆமா. ஒரே ஒரு முத்தம் தாருங்களேன். போங்க, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சரி, கல்யாணம் முடிஞ்சோன்னு சொல்லி அனுப்பு, வந்து வாங்கிக்கிறேன். என்னது? நீதான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன
டேய் தம்பி, அமெரிக்கா எங்க இருக்கு? தெரியல டீச்சர். தெரியலையா? பெஞ்ச் மேல ஏறி நில்றா. பெஞ்சு மேல என்ன தெரியுமா டீச்சர்? டேய் தம்பி, அமெரிக்கா எங்க இருக்கு? தெரியல டீச்சர். தெரியலையா? பெஞ்ச் மேல ஏறி நில்றா. பெஞ்சு மேல என்ன தெரியுமா டீச்சர்? ஏங்க என்னங்க நம்ம கடையில வேலை செஞ்சுட்டு இருந்த பையனை வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா? இன்னும் என்னடி சாப்பிட வந்தவங்க வந்து டிஃபன் ரெடியான்னு கேட்டதுக்கு நேத்தே ரெடிங்கிறான். இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின ரகசியத்தை புடக்குன்னு வெளியே சொல்லிட்டாண்டி. என்னையா நகையோட வந்திருக்க? பேங்க்ல அடகு வச்சு பணத்தை தானே வாங்கிட்டு வர சொன்னேன். அடி போடி கூறு கட்டவல. செய்குழி இல்ல, சேதாரம் இல்ல, லொட்டு இல்ல, லொசுக்கு இல்லன்னு சொல்ற கடையில நகையை வாங்க வேணான்னு சொன்னேன், கேட்டியா? என்னாச்சு? இது ஒரிஜினல் நகையா இல்லையா? போலி நகையா? வச்சான் பாத்தியா ஆப்பு? போங்க பொங்க பொருட்டு போ. கடவுளே, எனக்கு ஒரு ரூம் நிறைய தங்கத்தை கொடு. கடவுளே, எனக்கு ஒரு ரூம் நிறைய வைரத்தை கொடு. கடவுளே, அந்த 2 ரூமோட சாவியும் எனக்கு கொடு. ஏமா நீ யாருமா என் வீட்டுல இருக்க? ஓ, அந்த முத்துசாமி மாவை தானே நீ? ஆமாமா, உனக்கு மாப்பிள்ளை பார்க்கலான் இருக்கேன். உன் வருங்கால புருஷன் எப்படி இருக்குன்னு சொல்லு. இப்ப இருக்கிற புருஷனை விட நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இப்ப இருக்கிற புருஷன் யாருன்னு சொல்லுமா. அவனை பார்த்துட்டு அவனை விட நல்ல புருஷனா பாக்குறேன். நீதான் நிறைய கேன பையல. நானா உன் புருஷன்? ஐயோ, இந்த கிறுக்கு பையில என் தலையில கட்டி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. கடவுளே. யோ, எதுக்கியா இந்த பக்கெட் ஃபுல்லா இவ்வளவு பழைய புடவையா எடுத்து வச்சிட்டு இருக்க? இந்த புடவை புறம் போட்டு புதுசா பாத்திரம் வாங்கலான்னு இருக்கேன்டி. பாத்திரம் வாங்க போறியா? எதுக்கு? இந்த புடவையை துவைக்கிறதுக்கு அந்த பாத்திரத்தை விளக்குறது எனக்கு எவ்வளவோ மேலு, கை வலிக்காத இருக்கும். ஏங்க என்னங்க நம்ம கடையில வேலை செஞ்சுட்டு இருந்த பையனை வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா? இன்னும் என்னடி சாப்பிட வந்தவங்க வந்து டிஃபன் ரெடியான்னு கேட்டதுக்கு நேத்தே ரெடிங்கிறான். இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின ரகசியத்தை புடக்குன்னு வெளியே சொல்லிட்டாண்டி. ஏமா நீ யாருமா என் வீட்டுல இருக்க? ஓ, அந்த முத்துசாமி மாவை தானே நீ? ஆமாமா, உனக்கு மாப்பிள்ளை பார்க்கலான் இருக்கேன். உன் வருங்கால புருஷன் எப்படி இருக்குன்னு சொல்லு. இப்ப இருக்கிற புருஷனை விட நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இப்ப இருக்கிற புருஷன் யாருன்னு சொல்லுமா. அவனை பார்த்துட்டு அவனை விட நல்ல புருஷனா பாக்குறேன். நீதான் நிறைய கேன பையல. நானா உன் புருஷன்? ஐயோ, இந்த கிறுக்கு பையில என் தலையில கட்டி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. கடவுளே.